ஏண்ணே அந்த 4வது மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல, அதை பற்றி அப்படி எப்படியும் பேசுகிறாங்களே, உண்மையா? ஏன் தம்பி, என்னவாயிற்று? இல்லைண்ணே, நான் அந்த ரூமில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கலான்னு வந்தேன். அதான். நானும் உன்னை போலவே இருந்து வந்தான். என்னை பின்பற்றாதே, அது ஆபத்தின் அறிகுறி. போயிருக்கீங்களா? அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அந்த வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும், அந்த ஒரு அறையை தவிர. அந்த இடத்திற்கு நம்மால் செல்ல இயலாது, அதுவே உன்னை கூட்டிச் செல்லும். போகும் வழியில் ஒரு மெழுகும் தீப்பெட்டி மட்டும் இருக்கும். அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சலங்கு சத்தம், ஒரு கொலுசு சத்தம் என் அறையின் வெளியிலே இந்த புறமும் அந்த புறமும் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு எதிர்ப்புறமா ஒரு செருப்பு தேய்ச்சி நடக்கிற சத்தம். இந்த 2 சத்தமும் இரு பக்கமும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தன. இவ்வளவு நடந்துச்சா? நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போனீங்க? அண்ணே இல்லைண்ணே, இல்லை எங்கே போனார் இவர்? போகும் வழியில் ஒரு மெழுகும் தீப்பெட்டி மட்டும் இருக்கும். நான் தேடி வந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும், அந்த ஒரு அறையை தவிர. என்னை பின்பற்றாத, அது ஆபத்தின் இல்லை.